Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இறால் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க இறால் புட்டு செய்யலாம். தேவையான அளவு இறால்கள் எடுத்துக்கோங்க. அதில் தேவை இல்லாத அழுக்கெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கிண்ணத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம கழுவி வச்சுருக்க இறால்களை போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு இறால்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு தடவை கரண்டியில் எடுத்து பாருங்கள் இறால்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு. உங்கள் கைகளால் அந்த இறால்களை நசுக்கி கூட பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இந்த ஆறின இறால்களை தண்ணியிலேருந்து நம்ம எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இறால்களை 2-3 பீசஸாக உங்கள் கைகளாலேயே பிச்சு போட்டுக்கோங்க. எவ்வளவு பொடியாக உங்களால் பண்ண முடியுமோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக இந்த இறால்களை பிச்சு போட்டுக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு உரித்த பூண்டுகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மஞ்சள் சேர்த்து வேக வச்சுருக்கணும். இருந்தாலும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மாவு பிசையிறது போல் நல்லா அழுத்தமாக இந்த இறால்களோடு சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று சேர பிசைஞ்சு விடுங்க. ஓரளவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரான் மசாலாவை கொட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த எண்ணெயே போதுமானது. இதிலையே நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்க போகிறோம். 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுட்டே இருங்க. இதில் ஈரமாக இருக்க பாருங்கள். இந்த ஈரம்லாம் போய் இந்த ப்ரான்ஸ் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துலேயும் நம்ம இது ட்ரை ஆகிறத பார்த்துக்கிட்டே வரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற எல்லா ஈரப்பதமும் போய் நல்லா இது ஒரு புட்டு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இறால் புட்டு ரெடி. எவ்வளோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இறால் புட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. நம்ம சேனலில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.